சன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில், அதாவது ஜெயிலருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் ஜெயிலர். அதை தொடர்ந்து 2வது பாகம் படி ஆகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நம்ம தகவல் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதை தொடர்ந்து வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லியோவுடைய தோல்விக்கு பிறகு எப்படியாச்சும் வந்துட்டு அவருடைய ஃப்யூச்சரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நினப்பில், ஒரு நம்பிக்கையில் சன் பிக்சர்ஸ்கிட்ட ஒரு கதையை சொல்லி தலைவர் 171க்கு ஒரு ஆஃபர் வாங்கியிருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய வரைக்கும் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் சத்யராஜ் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்குது. ஆனால் விசாரித்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் ஏற்கனவே பல பகைகள், பல புகைகள் போய்கிட்டு இருக்குது. பல பழைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் ரஜினி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லலாம், சங்கருடைய சிவாஜி த பாஸ் படத்தில் நடிக்கிறதுக்கு சத்யராஜ் கேட்டுக்கிட்டு சத்யராஜ் நடிக்கல, என் படத்தில் அவர் வில்லனாக நடிப்பாரா, நான் ஏன் அவர் படத்தில் வில்லனாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு தடுத்திருக்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து வந்து விசாரித்ததில் சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறாரா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் அந்த டீமுக்கே தெரியாதான். இன்னும் வந்து லோகேஷ் கனகராஜும் சரி, சன் பிக்சர்ஸ் சரி, ரஜினி தரப்பும் சரி, யாரும் சத்யராஜ்கிட்ட பேசலையாம். ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த புரளியை வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலிமா லோகேஷ் கனகராஜை கசி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி